इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सुपर्ण मंत्रங்கள் பார்த்தோம், மேதா சூக்தம் பார்த்தோம், சூக்தம் பார்த்தோம். எல்லாம் ரொம்ப முக்கியமான சூக்தங்கள் பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு பார்க்க வேண்டியது பிரஜாபதி பிரார்த்தனா மந்திரா. பிரஜாபதியினுடைய பிரார்த்தனா மந்திரங்கள் பார்க்கணும் இல்லையா? போன தடவை மானோ மகான் சமுதமானோ ஒரு பக்கம் பார்த்தாச்சு இல்லையா? இந்த தடவை பிரஜாபதி பிரார்த்தனா மந்திரம் படிக்க. மானஸ்தோகேதன ஏமான ஆயுஷ்மானோ கோஷுமானோ அஸ்வேஷு ரீவிஷா வீரான்மானோ ருத்ரபாமிதோபதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே அப்படின்னு மானோ கோஷு நகா கோஷு நகா அஸ்வேஷு, எங்களுடைய பசுக்கள் எங்களுடைய குதிரைகள் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவிஷோட கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம், யாகங்கள்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பிரஜாபதியினுடைய பிரார்த்தனா மந்திரத்தை பார்க்கணும். இன்னைக்கு பாடம். பிரஜாபதேன வேதாதன்யோ விஸ்வாஜாதானி பரிதாபூவ அப்படின்னு இங்க கேட்ட மாதிரி இருக்கும். நவகிரக ஸ்தோத்திரத்துல சனீஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனை வரக்கூடிய மந்திரம் இது. இது வந்து பேசிக்கலி பிரஜாபதியினுடைய பிரார்த்தனா மந்திரமாக இருக்கு. இங்க பிரஜாபதி அப்படின்னாக்கா பிரம்மான்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா பாஷ்யக்காரர்கள் ஏ பிரஜாபதே பார்வதி வல்லப பரமேஸ்வரா அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. அதனால இது பரமேஸ்வரனுக்கு தான் இந்த பிரார்த்தனையானது இருக்கிறது. பிரஜாபதியாகவும் அவர் இருக்கிற காரணத்தினால பிரஜாபதி பிரார்த்தனை அப்படின்னு வந்திருக்கு. பிரஜாபதே ஏதானி விஸ்வா ஜாதானி, உங்ககிட்ட இருந்தா வந்து ஹே பிரஜாபதே, ஹே பகவானே பிரஜாபதே, பார்வதி வல்லப, பார்வதியினுடைய ஆத்துக்காரராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே, நீர்தான் ஜெகத்கர்த்தா அப்படின்னு தெரியும் இல்லையா? அஸ்ய மகதோ பூதஸ்ய, இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கினவர் நீங்கள் தான். சித்திய ரச்சனா ரூபஸ்ய அநேக கர்த்திருவ போக்திருவ உபதேசிய, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகமானது இதுதான் விஸ்வம். இந்த விஸ்வமானது ஏதானி விஸ்வா ஜாதானி, இந்த விஸ்வங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துதான் உருவாச்சு. சுரன் என்ன, அசுரன் என்ன, நரர்கள் என்ன, சுரர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, பிரியக் என்ன, பிளான்ட் கிங்டம் என்ன, அனிமல் கிங்டம் என்ன, ஹியூமன் கிங்டம் என்ன, எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொத்தகா ஏவ, தங்களிடம் இருந்துதான் உண்டாச்சு. இவ்வளவு பெரிய உலகமானது பரிதகா பபுவ இல்லையா, நன்றாக உண்டாகி இருக்கக்கூடியது. இது உங்களை தவிர வேறு யாரால இதை செய்ய முடியும்? அந்யஹா, அந்த நத்வேதான் அந்யோல நம்ம அந்யஹா பரிதா பபுவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சொத்தகா அந்யஹா ந பரிதா பரிதா பபுவ, உங்களை தவிர வேறு யாராலும் இவ்வளவு பெரிய இந்த உலகத்தை பண்ணிருக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தை நம்ம எங்க பாக்குறோம்னாக்க சூத்திர பாஷ்யத்துல ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கிறார். அந்த சூத்திரத்துக்கு அஸ்ய அப்படின்னாக்க ஜெகதஹான்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு ஜென்ம ஸ்திதி லயம் எனக்கூடிய காலத்துக்கு அதஹா அப்படின்னாக்க காரணமாக இருக்கக்கூடியது. ஜென்மாத்தியஸ்ய யதஹா, யதஹா காரணாத்து, இந்த பிரம்மத்திலிருந்து வந்ததோ அந்த பிரம்மத்திலிருந்து சூத்திரம் எழுதினார். பிரம்மத்தில இருந்துதான் இப்ப ஏற்பட்ட உலகமானது வந்திருக்கு. அப்ப பூர்வபக்ஷி சந்தேகப்படலாம், ஏன்னா ஒரு உலகத்துல ஒரு பொருள் உண்டாக்கினா என்ன அர்த்தம்?
உண்டான பொருள் வளரணும், உண்டான பொருள் லயமாகணும். சாதாரணமாவே தெரியுது. வேதம் சித்தி சிதி லயம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்ப இன்னும் ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணாருனாக்கா, அது சொல்றதுக்காக வரலப்பா, இது நீ தர்க்கத்தினாலேயே உங்களுடைய இன்டெலெக்ட்னாலேயும் டிசைட் பண்றீங்க. இன்டெலெக்ட்னால நீங்க டிசைட் பண்றதெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கக்கூடியதாகலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், எதோவா இமானி பூட்டானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரேம் அபிசம்மிசந்தி தத்விஜாதஸ்வ தத்பிரம்மான்ற சுத்தியினால வருது. அது தர்க்கத்துக்கும் உடன்படுகிறது. உங்களுடைய தர்க்கத்துக்கும் அது நீங்க எப்படி புரிஞ்சீங்கன்னா, தர்க்கத்துக்கு உடன் பண்றது அதையே வேதமும் படிக்கிறது நீங்க சொல்றியா, அது மகாதர்க்கம். வேதம் சொல்லி இருக்கு, அது தர்க்கத்துக்கும் உடன்படுகிறது. இப்படி சொல்றதுக்காக தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி எழுதுற இடத்துல இந்த உலகமானது எப்படி வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, எத்தனை கர்த்தாக்கள், எத்தனை போக்தாக்கள் இல்லையா, அப்புறம் தேசம், காலம், நிமித்தம் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தர் உடம்பு எப்படி படைச்சிருக்காரு பகவான்னு பார்த்தாலே நமக்கு எப்படி ஜாயிண்ட் எல்லாம் படைச்சிருக்காரு, எப்படி நம்ம சாப்பாடு போட்டா கீழே உடமாட்டேங்கிறதோ, அந்த காத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நீங்க மாதிரி இழுத்துட்டு பொருள் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு இழுத்துக்கிறீங்க. இந்த கண்ட்ரோல் தான் யார் பண்றா, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் மனசனால கூட நீங்க யோசிக்க முடியாது. ஈவன் இட் யூ ட்ரை யூ cannot imagine. இப்பேற்பட்ட அந்த உலகம் பிரம்மத்தை தவிர வேற யாரையாலையாவது உண்டாக்க முடியுமா அப்படின்னு அங்க கேட்கிறார். அந்யா அதே வித்யா போத அந்யா நகா பரிபூதா பரிபூவதா அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை தவிர வேறு யாராலும் இப்பேற்பட்ட ஒரு உலகை படைத்திருக்கவே முடியாதுப்பா. அதனாலதான் ஜெகத்காரணம்னு சொல்றோம் பிரம்மத்தை. இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்க முடியல. எத்தனை விஷயங்கள் இருக்கு, 82 ஜீவராசிகள் இருக்கு. ஒவ்வொருத்தர்களுடைய கர்மாவெல்லாம் கணக்குல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிறக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் சர்வஞானமும் சர்வசக்திகளாகவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தவிர, பார்வதி வல்லபனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தவிர வேறு யாரால பண்ண முடியும்? ஆகையினாலதான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அழகான பிரார்த்தனை பாருங்க. பிரஜாபதே உங்களுக்கு சேர்ந்தான் பத்து ஏதானி விஸ்வா ஜாத்தானி பரிதா பபுவ அந்யா, உங்களை விட வேறு ஒருத்தருக்கு சேர்ந்து இது மாதிரி வருமா? அதாவது அதுக்குதான் உங்களை பிரார்த்திக்கிறோம். குறித்து நாங்க எங்களுடைய ஆசையெல்லாம் எங்களுடைய காமனைகள் எல்லாம் நாங்க எப்படி தெரிவிக்கிறோம். கோயிலுக்கு வரோம், பஜனை பாடுறோம், சுத்துறோம், மனசனால பிரே பண்றோம், கௌத மார்த்த அனுஷ்டானம் இல்லையா, இப்படி எல்லா அதிஷ்டானத்துக்கு காரணமாக யுகமஹா அப்படின்னாக்க குர்மஹா, கௌத கர்மாவையும் ஸ்மார்த்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுவதனாலேயும் இல்லையா, அவித்தியாகத்தை செய்வதன் மூலமாக இப்படி உங்களுக்கு ஹோமங்கள் வழிபாடுகள் இவைகள்லாம் இருக்கா. தன்னஹா அது எங்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், நீங்கள் தான் செய்ய வேண்டும். வயக்ஷியாம இல்ல, எங்களுக்கு அதை பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, பதையோரையினாம் ரை அப்படின்னாக்கா செல்வம். எங்களுக்கு செல்வம் மட்டும் வந்தா போதாது, வித்யா வினயாதி பாவகா, இதோட வினயத்தோட செல்வமும் வரணும். அது வராம இது வந்து தகராறாகும் இல்லையா. செருக்கோட வந்து அந்த பணம் காணாம போயிடும், என்கிட்ட தங்காது. அதனால நீங்க கொடுக்கக்கூடிய செல்வமானது எப்படி இருக்கணும், அதான் பதையஹா அப்படின்னாக்கா அதிபதையஹா தன்னு. அதுக்கு அதிபதியாக நான், அதிபதினா என்ன அர்த்தம், அதை தெரியாத செலவழிக்க கூட தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா வித்யா வினயாதி போக்கியா தியாம அப்படின்னு பிரார்த்தனை பண்றதா ஒரு பாஷ்யத்துல எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட ரை தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அதிபதியாக ஆக்குங்கள் எங்களை, எங்களுடைய ஆசைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், எங்களுக்கு செருக்கு ஏற்படாத அளவுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் இந்த பிரஜாபதி கிட்ட. பிரஜாபதேன வேதாஞ்சல்யோ விஸ்வா ஜாதானி பரிதா பபூவ யஸ்காமாஸ்தே ஜுகுமஸ்தன்னோ அஸ்துவயக்ருத்யாம பதயோரையினாம் அப்படின்னு இந்த மந்திரமானது
அனிஷ்டரனுக்கும் வருது. நம்ம யாக நவகிரக ஹோமம் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி கருப்பு இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு ஹோமம் பண்ணக்கூடிய இதெல்லாம் பூஜை பண்ற இடத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட வசதியான மந்திரம் அதுவும் இந்த யாக்கியத்தை உபனிஷத்தான மகாநாராயண உபனிஷத்துல தான் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் தெரிந்து கொள்ளும். இதற்கு பிறகு இந்திர பிரார்த்தனா மந்திரா, ஏற்கனவே இந்த இந்திர பிரார்த்தனா மந்திரமானது நமக்கு வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னாக்கா முதல்ல எடுக்கும் பொழுது 193 எப்போ சத்ரு ஜெய மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்தோம். அதுல நமக்கு இந்திர பயாமஹே ததோ நோ அபயந்தி மகவச்சக்தி தவ தன்ன ஊதயே வித்விஷோ விபுதோஜஹி ஸ்வஸ்திதா விசஸ்பதி ருத்ரஹா விபுதோபஹி ரிஷேந்திர புரயேது நஸ்வஸ்திதா அபயங்கரஹா அப்படின்ற மந்திரத்தை இதே உபனிஷத்துல 193 பார்த்தோம். இதே விஷயத்த இப்போ 55 பார்க்கிறோம். அது என்ன பண்றது, அப்படிதான் வேதத்துல திருப்பி திருப்பி வரும். அங்க என்ன அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, சொஸ்திதா இந்திரஹா, எங்களுக்கு சொஸ்தியை அளிக்கக்கூடிய இந்த நன்மையை அளிப்பவராகவும், விசஸ்பதி எங்களுக்கு நன்மையை அளிப்பவராகவும் பிரஜைகளை ரட்சிப்பவராகவும் இருக்கக்கூடிய கிருத்ரஹா பாபஹந்தா, கிருத்தாசுரன் போன்ற பாவங்களை எல்லாம் கொன்றவராக இருக்கக்கூடிய அவர், விபுதோவசி வார்ல இதரை ஜெயிக்கிறவர். அப்படிப்பட்ட ரிஷேந்திரஹா மலைகளை பொழிபவராக இருக்கக்கூடிய அந்த இந்திரனானவர் புறையேது என் முன்னாடி வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி நகா எங்களுக்கு சொத்தியை கொடுக்க வேண்டும், நல்ல பேரும் புகழையும் எனக்கு நன்மையும் அளிக்க வேண்டும், இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அபயங்கரஹா எங்களிடம் செல்ஃப் கான்பிடன்ஸை உண்டு பண்ணி பயம் என்ற இதுவே எங்களுக்கு இருக்கக்கூடாது, சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை எனக்கு வேண்டும். பயமானது பெரிய தடை வாழ்க்கைக்கு, அந்த பயத்தில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். ஸ்வஸ்திதா அபயங்கரஹா, ஸ்வஸ்திதா அப்படின்னாக்க எல்லா நன்மையும் ஸ்வஸ்திகளை, ஸ்வஸ்தி கல்யாணம் மங்களம் எல்லாம் ஒரே அர்த்தம். ஸ்வஸ்தின இந்திரோ புத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக அப்படி பத்ரம் பத்ரம் கர்ணேபி, ஸ்வஸ்தி பத்ரம் கல்யாணம் எல்லாம் ஒரே அர்த்தம். இதெல்லாம் எங்களுக்கு தர வேண்டும். எப்படி இருக்கணும், நீங்க விசஸ்பதி, நீங்க தான் எல்லாரையும் காப்பாற்றுகிறவர். அது மாத்திரம் இல்ல, கிருத்ரஹா நீங்கள் கிருத்ரன் என்ற அரக்கனை கொண்டவர்னு ஒரு அர்த்தம். காமக்ரோதாதிகளை கொல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர். விபுதோ வசி, இப்படிப்பட்டு வாரில் இப்பொழுதும் ஜெயித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர் நீங்கள். இப்படி வசி, இந்த ஆத்மாவை நம்ம கட்ட எண்ணங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இந்திரியங்களை ஜெயித்ததாக இருக்கக்கூடிய ஜிதேந்திரியனாக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் வழிபட்டோமேனால் எங்களுக்கும் ஜிதேந்திரியத்துவம் என்றது வரும் அப்படின்றது. அது மட்டும் இல்ல, நீங்கள் ரிஷேந்திரா மழையை பொழிபவர். அவர் நீங்கள் என்ன பண்ண, சொஸ்திதா எங்களுக்கு சொஸ்தியை கொடுக்கும் பொருட்டும், அபயங்கரஹா ஃபியர்லெஸ்னஸை கொடுக்கும் பொருட்டும் தயவு செய்து எங்கள் முன்னே எனக்கு முன்னால் தயவு செய்து வந்து ஹே இந்திரா எங்கள் முன்னாடி எங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் செய்வீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். ஸ்வஸ்திதா விசஸ்பதி கிருத்ரஹா விபுதோ வசி ரிஷேந்திர புரையேது நஸ்வஸ்திதா அபயங்கரஹா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு பேரு. இல்லையா, மிருத்யுவை ஜெயிக்கக்கூடியதான ஒரு மந்திரம் இது. த்ரயம்பகம் நிஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாமிருதாத். த்ரயம்பகம், ஏ பகவானே பார்வதி பதையே அப்படின்னு சொன்னார். ஏ பார்வதி பதையே, யஜாமஹே உங்களை நாங்கள் வழிபடுகிறோம். உங்களை நாங்கள் வழிபடுகிறோம். யஜாமஹே அப்படின்னாக்கா நாங்கள் உங்களை ஹோமம் பண்ணுகிறோம், உங்களின் பொருட்டு ஹோமம் பண்ணுகிறோம்.
யஜ்யம்னாக்கா வழிபாடுன்னு ஒரு அர்த்தம், யாகம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அந்த கான்டெக்ட் எப்படி போய் ஹோமம் பண்ணும் பொழுது ஆகுதி கொடுத்து வழிபடுகிறோம். அதர்வைஸ் நாங்க வெறும் வழிபாடோட நமஸ்காரம் பண்ணி வழிபடுகிறோம். ஏன் கீதிருஷம் சுவாம் கீதிருஷம் எப்படி இருக்க நீங்கள் அப்படின்னு பார்த்தா சுகந்திம் தாழம்போட ஏதவாதி சௌகந்தியம் தாழம்பூ மனமா அப்படியே கமகமா இருக்கக்கூடிய சிவன் சொன்னாலே இப்பவே உட்கார்ந்த இடத்துலயே உபாசனா பலமா இருக்கிறவங்களுக்கு தாழம்பூ வரும் இல்லையா? அப்படி சுகந்திம். அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி இருக்கார்? புஷ்டி வர்தனம். என்ன மாதிரி புஷ்டியை வர்த்தனம்னால வளர்றது, அபிவிருத்தி. வர்தனம் புஷ்டி வர்தனம். லௌகிக்கமான புத்தி இருக்கிறவாளுக்கு லௌகிக்கமான புஷ்டி வர்தனத்தை கொடுக்கிறார். நல்ல லைஃப், நல்ல அவன் நினைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பணம், வீடு, வாசல், வசதி, காரு எல்லாத்தையும் கொடுக்கிறார். வைதீக புஷ்டி வர்தனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு வைதீகமா வரணும்னு நினைக்கிறாரோ அவள்லாம் சிவனை வழிபாடு பண்ணாக்க அவளுக்கு இந்த ஆத்ம ஜானமானது நன்றாக வளருகிறது, சாஸ்திர ஜானமானது வளருகிறது. இப்படி புஷ்டி வர்தனா லௌகிக வர்தனம், வைதிக வர்தனம், இதெல்லாம் பார்ப்பா இந்த நுணுக்கங்கள்லாம் சாயன பாஷ்யத்துல எழுதப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க? திரையம்பகமாக இருக்கிறீர்கள். பகவன்மே பார்வதிபதே, நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? சுகந்தியாகவும் புஷ்டி வர்தனம் திரையம்பகம், 3 கண்ணோட திரிநேத்திரத்துடன் கூடியவராக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு யஜாமஹே, நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உருவாருபமி பபந்தனான். சிவானந்த லகரின்ற விஷயத்துல இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஆச்சாரியால் எழுதியிருக்கார். இந்த உருவாருபம் அப்படின்னாக்க நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி வெள்ளரிக்காய் அப்படின்னு. இந்த உருவாருப்பம்ன்றது எப்படி இருக்குன்னாக்கா அதனுடைய இலையானது போச்சுன்னாக்கா தானே அது கீழே விடணும். அந்த பழுத்துனாக்கா அதனுடைய வெயிட்டு தாங்காம இல்லையா, அவன் ஆசிய பதம் அசமவாயி காரணம் சொல்லியிருக்க மாதிரி இது என்ன பண்ணுன்னா அது அப்படியே தானே கணிஞ்சி கீழே வரணும். அந்த மாதிரி உருவாருப்பம் எப்படி தானே கணிஞ்சி கீழே விடாதோ, ஐஞ்சல் மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய மரமானத்துல அதுல இருந்து வரக்கூடிய வேறு கணிஞ்சி கீழே அதனுடைய வேர்வையே பிரச்சனை இல்லையா? இப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உலகத்துல எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு எக்ஸாம்பிள் உருவாருப்பம் இவ. அந்த வெள்ளரி பழம் எப்படி காம்புல இருந்து விடுபடுகிறதோ அப்படி எங்களுடைய பந்தனாத், இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் இந்த உயிருக்கும் ஒன்று இருக்கிறதுனால இந்த பந்தத்தை வைத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சம்சாரத்துல மாட்டிட்டு எல்லாரும் அவஸ்தப்பட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படி அந்த வெள்ளரி பழம் காம்புல இருந்து விடுபடுகிறதோ அப்படி மிருத்யோகோ பந்தனா எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தம் அல்லது யம பாசம், யமத்தோட இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் இருக்க, இதில் இருந்து எப்படியாவது எங்களுக்கு வேதாந்த ஜெய சாட்சாத்கார ஞானத்தை குறித்து அமிர்தத்தை அடையும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக மிருத்யோகோ பந்தனாத்து முக்கிய, அதிலிருந்து எங்களை விடுபட செய்யுங்கள். அதுக்கு எதுக்காக? மோட்சம் பவிஷ்யாமஹே, எங்களுக்கு இதன் மூலமாக மோட்சமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சாதாரணமான அர்த்தம் சாவிலிருந்து, இந்த சாவு குடியிலிருந்து எங்களை உங்களது அருளால விடுவிக்கணும். அது மட்டும் இல்ல, மோட்ச பரியந்தம் வெறும் நீங்க சொர்க்கம் இருக்கெல்லாம் அனுப்பிச்சா போதாது, எங்களுக்கு மோட்ச பரியந்தம் நீங்க பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக அமிர்தாத்து அமிர்தாத்து. அதனால அந்த மோட்ச மார்க்கத்திலிருந்து எங்களை விலகாமல் இருக்கும்படி செய்ய முதல்ல கொடுத்துட்டு அப்படியே உட்காதீங்க. நான் அங்க போய் வேதாந்தங்கள்லாம் படிச்சு பிரம்மஞானியாக ஆகிற பரியத்தை நீங்க எங்களுக்கு வரணும், அல்ல இங்கேயே எங்களை ஜீவன்முக்தனாக ஆக்குங்கள். இல்ல இத பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் முக்தனாகுங்க, கிரம முக்தனாக ஆக்குங்கள். சத்தியோ முக்தனாகவாவது ஆக்குங்கள், கிரம முக்தனாகவாது. ஆனா முக்தி எங்களுக்கு வேணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்.
அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடியதான ஒரு பெரிய மந்திரம். திருக்கடையூர்ல காலசம்ஹாரம் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கக்கூடியதான ஒரு இதுவா இருக்கு. சாதாரணமாக எல்லா சிவன் கோயிலையும் பிரதோஷ காலத்துல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அங்க ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கு. இப்படி ஒரு மந்திரமானது இந்த நாள்ல சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு முதல்ல சிவனுக்கு நன்றி சொல்லணும். திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் ஏதே சஹஸ்ரமயிதம் பாஷா மிருத்யோவத்யாய ஹந்தவே தான் யஜ்யஸ்ய மாயயா சர்வானபயஜாமஹே. சுத்தம் படிச்சவாளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது சொன்னோம்னா பின்னாடியே இதுவும் வந்துடும். ஏதே சஹஸ்ரம் 1000 இல்லையா, அயுத்தம் நமக்கு ஆயிரக்கணக்கான பாசக்கயிறை போட்டு மாட்டிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம இல்லையா. அப்பா பாசம், அம்மா பாசம், வீட்டு பாசம், ஆபீஸ் பாசம், இல்ல எங்க பார்த்தாலும் அட்டாச்மெண்ட் இல்லையா. எல்லாம் எனக்கு அவரை கண்டா ஸ்கூல் அட்டாச்மெண்ட், ஊர் அட்டாச்மெண்ட், இல்ல இப்படி ஆயிரக்கணக்கான ஒரு பாசமும் ஒரு அஜ்ஞானம் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு காமிக்கிறது. எல்லா அஜ்ஞானத்திலையும் மாற்றிட்டு சஹஸ்ரம் அயுத்தம் அதுதான் கிண்டல் வேதத்துக்கு. 1000 இல்ல 10,000, 1000 இங்கு 10,000 நீங்க வச்சுங்க. அவ்வளவு ஆசைகள். சஹஸ்ரம் அயுத்தம் ஆயிரக்கணக்கான, அத மாதிரி 10,000கணக்கான பாசக்கயிறுகள். அது மாத்திரம் இல்ல, மிருத்யோஹோ மத்தியாய அந்தரே, பாணிகளை கொல்லுவதற்காகவே உங்களுடைய பாசக்கயிர்கள்லாம் எவை உண்டோ அது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். எப்படி ஒரு மனுஷனுக்கு அவஸ்தப்படணுமோ அவங்களுக்கு அவ்வளவு பாசக்கயிறோட உங்களுடைய பாசக்கயிறு எவ்வளவு பெருசோ எவ்வளவு பேர் 82 ஜீவராசிகள், 82 ஜீவராசிகள்லயும் கோடி கோடியான ஜனத்தொகைகள், எறும்பு தொகைகள், கொசு தொகைகள்லாம் இருக்கு. இதுல புலித்தொகைகள், இந்த தொகையெல்லாம் கணக்குல வச்சுட்டு எல்லாரையும் நீங்க மயக்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான பாசங்கள்ல மாட்டிட்டு முடிக்கிறாங்க அஜ்ஞானத்துல. பாருங்க, உங்களுடைய கயிறு இருக்க சாதாரண பாச கயிறாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பாச கயிறு இருந்து எவைகள் உண்டோ அது எல்லாம் நாங்க என்ன பண்ணோம், தான் யஜ்யஸ்ய மாயையா. இதுதான் ரொம்ப அழகான பாக்கியம் பண்றார். தான் யஜ்யஸ்ய, இப்படிப்பட்ட இந்த யஜ்யஸ்ய சிவ பூஜையா மாயையா அப்படின்னா அம்பாளோட சேர்ந்து யாரு பூஜிக்கிறானோ அவனுக்கு என்ன, அவருக்கு ருத்ராதி அபிஷேகேன, ருத்ர மந்திரம் ஒரு உலகத்திலேயே உற்பத்தியான மந்திரமாக கருதப்படுவது எங்க இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிருஷ்ண யஜுர்வேதத்துல நடுவுல இருக்கக்கூடிய சம்ஹிதையில இருக்கக்கூடிய 5வது காண்டத்துல இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ருத்ரம். அதுலயும் சென்டர்ல 5வது பிரபாலகத்தில் இருக்கக்கூடியதான சிவமந்திரமாக இருக்கு. அதனால ருத்ரத்துக்கு ஒரு விசேஷம். அப்பய தீட்சிதர் பெரிய மகானா இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்னன்னா, நம்ம சாமவேதி தானே அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய ருத்ரத்துக்கு சொந்தக்காரனான கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு நான் சேர்ந்த வேண்டாம் வெளியில சொல்லிக்க முடியாது. அவருக்கு சாமவேதத்துல அதை விட பெரிய உபாசனை எல்லாம் இருக்கு. யஜுர்வேதத்தை பற்றி இதை விட அதிகமான சாமாக்கள்லாம் இருக்கு. அது தோட்டத்துக்காக சொன்னது. யஜுர்வேதிகளுக்கு அப்படி ஒரு விசேஷமானது சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம சுருத்தத்தினாலதான் ஒரு கிருஷ்ண யஜுர்வேதத்துல அவன் ஏன் கிருஷ்ண யஜுர்வேதம்னாயோ ருத்ரம் எங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்லிக்கலாம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய அந்த ருத்ராபிஷேகன விட ரொம்ப முக்கியம் சக்தி பரியாயா மாயா. அம்பாளோட சேர்ந்துதான பூஜை பண்ணாதான சிவசக்தியா யுக்தோ எதி பிரபவதி சக்தியா சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவித்தும் சக்தியா அவருக்கு இருக்கணும். அவர் நம்ம கிட்ட இருந்து சகசிரமயிதம் பாசத்திலிருந்து நம்ம காப்பாற்றணும்னா யாருடைய தெய்வ அம்பாளுடைய தெய்வ வேணும்ன்றதை இங்க சொல்லியிருக்கு. யஜ்யஸ்ய மாயையா, அது எல்லாத்தையும் சர்வானே எங்க கையில இருக்கக்கூடிய இந்த பாசங்கள் நிறைய இருக்க, எக்கச்சக்கமான பாசங்களை வைத்துக் கொண்டிருக்கேன. இப்படி அபயஜாமஹே சர்வானு அபயஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. பின்னாடியே அவயஜனம் நிறைய பேச போறது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த பகவத்கீதையில திடீர்னு 7வது சாப்டர்ல கிங் பிரம்ம கிங் கர்மா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி
பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு ஒரு ஸ்டைல். அதே ஸ்டைல இப்போ வேதமும் பண்றது. இங்க அபயஜாமஹே அப்படின்னாக்கா நிவாரயாம அப்படின்னு அர்த்தம். விலகி போகும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு 2 தடவை சொன்னாரு. மிருத்யுக்கு இந்த ஆகதி நன்கு செய்யப்பட்டதாக ஆகட்டும், மிருத்யுவுக்கு இந்த ஆகுதி நன்கு செய்யப்பட்டதாக ஆகும் அப்படின்றது 58வது பிரபாடகத்தை முடிக்கிறது ஆதரார்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பிரதான ஹோமம்னு ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணகிருத ஹோமம்னு இருக்கு. ஏன் ஆவாசனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், பண்ணும்போது அக்னி அந்த கையில வாத்தியார் என்ன பண்ணுவா, இந்த அரிசியை 2ஆ பிரிச்சிங்க, 70% 30% பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லுவார். கொண்டு போடுவோம் சூர்யா ஸ்வாஹான்னு. அப்புறம் பாக்கி எல்லாத்தையும் சொல்லி கிருஷ்ணகிருத ஸ்வாஹா அப்படின்னு போடுவோம். இப்படி பிரதான ஹோமம் பண்ணு, கிருஷ்ணகிருத ஹோமம் பண்ணு. இப்படி ஒரு தடவை பிரதான மிருத்திக்கு ஒண்ணு, 2வது கிருஷ்ணகிருத்து கொஞ்சம் மோசவரியத்தை வரக்கூடியதான அந்த இப்ப இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடியதான ஒரு மோட்சம், அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி அது முக்தியை கொடுக்கக்கூடிய மோட்சம், 2த்தையும் குறிக்கக்கூடிய வகையில மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு 2 தடவை கொடுத்தோட அதுல விசேஷமானது இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பாப நிவாரக மந்திராகா, இதற்கப்புறம் பாபத்தை போக்கக்கூடிய மந்திரங்கள். தேவகிருதஸ்யைன சோ அபயஜனமசி ஸ்வாஹா மனுஷ்யகிருதஸ்யைன சோ அபயஜனமசி ஸ்வாஹா ரிதுகிருதஸ்யைன சோ வயமஜனமசி ஸ்வாஹா ஆத்மகிருதஸ்யைன சோ அபயஜனமசி ஸ்வாஹா அபயஜனமசி ஸ்வாஹா அபயஜனமசி ஸ்வாஹா அப்படின்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட். அந்யகிருதஸ்யேன சஹா அபயஜனமசி ஸ்வாஹா அஸ்மத்கிருதஸ்யைன சோ அபயஜனமசி ஸ்வாஹா யத்வாச நக்தஞ்ச ஏன சக்ரும தஸ்யாபயஜனமசி ஸ்வாஹா யஸ்வப்னஸ்ச ஜாக்ரதஸ்சைனஸ்ச சக்ரும தஸ்யாபயஜனமசி ஸ்வாஹா யஸ்சுப்தஸ்ச ஜாக்ரதஸ்சைனஸ்ச சக்ரும தஸ்யாபயஜனமசி ஸ்வாஹா யத்வித்வாகும் ச அவித்வாகும் சக்ரும ஏன சஹா சக்ரும தஸ்யாபயஜனமசி ஸ்வாஹா ஏன ச ஏன சோ அபயஜனமசி ஸ்வாஹா. அபயஜனமசி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாப நிவாரயாம அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நிவாரணம் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் நிவாரணம் பண்ண அப்படின்னு ஏகாதச மந்திராசு 11 மந்திரங்கள் இப்ப சொல்ல போற. அந்த 11 மந்திரங்களிலேயும் அவர் பகவானு அக்னி ரூபமாக இருந்து கொண்டு தேவதா ரூபம் அவிர்வாகத்தை அக்னி பகவான் தான் சுவாகா ரூபமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதனால அந்த சுவாகா என்ற மந்திரத்தை குறித்து அக்னியை பிரதானமாக வைத்து அக்னியை பிரார்த்தனை பண்ற மாதிரி மந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அக்னி தேவத்வேன பரிகல்பித்தானி மந்திராணி இப்படி கல்பனம் பண்ணி எழுதியிருக்கு. தேவகிருதஸ்ய ஏன சஹா, தேவர்களை குறித்து நாம செய்யக்கூடிய பாவம் காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுல எத்தனையோ ஏன சகான பாவங்கள், ஏனஹான பாவங்கள் வருது. என்ன பாவங்கள் வருது, யாராவது கரெக்டா பகவானுக்கு நல்ல பாலை ஊற்றி இல்ல பகவானுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நல்ல பசும் பாலை கறந்து வந்து அப்படி ஊற்றணும். அப்படிதானே நம்ம பகவானுக்கு பண்ணணும். நம்மளால பண்ண முடியுமா இல்லையா. நல்ல சுகந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்மளே போய் பரிசீலனை வந்து நம்மளா பூஜை பண்ணாதான் பகவான் இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பிராக்டிக்கலா யாருக்காவது பார்த்துக்கணும். எல்லாருமே பகவானை இன்சல்ட் பண்றதா நம்ம வேலை. தொப்புன்னு தாமரையினால போட்டு அடிப்பாங்க. அது சாமிக்கு தலையில போட்டெல்லாம் அப்படி போட்டு தீக்கி வீக்கி போட்டு நம்ம எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படிலாம் இருக்கிறோம் பகவான. இதெல்லாம் வந்து பாவங்கள் தானே. உங்களுக்கு இல்லன்றதுனால போயிடுமா. பகதாத்துல கொடுத்தாருன்னா அவர் என்ன செஞ்சு மீன் போச்சு நம்ம கிட்ட கொடுத்துருப்பாரு, அதை எடுத்து நம்ம சாமிக்கு போடுறோம். அது என்னதுன்னு தெரியாது. இல்ல பகதாத்துக்கு போகணும், போன இடத்துல நல்லா இருக்கேன்னு 2 வாங்கி வந்தேன், அதை எடுத்து எங்காத்துக்கு போடுறேன் இல்லையா. அதெல்லாம் என்ன நியாயம்லாம் பார்த்தாண்டாக்க நடக்காது. ஏதோ பக்திய மத்திரம் தான் பார்க்கணும். இல்ல 1008 முள்ள இருக்கும் நம்ம பண்ற பூஜைகள்லாம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது இல்லையா.
அதுதான் நம்ம வேண்டது. தேவகிருதஸ்ய ஏனசா, தேவர்களை குறித்து நாம செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய பாவங்கள் எனக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் அவயஜனமசி, அது எல்லாத்துக்கும் பரிகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதன் பொருட்டு உங்களுக்கு ஒரு ஆகும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. நல்ல நெய்யில தான் பண்ணணும், நல்ல எண்ணெயில தான் பண்ணணும் இல்லையா? எல்லாமே தகராறு தானே இங்க கிடைக்கிறது. நம்ம ஏதோ சிட்டியில உட்காந்துருக்கோம், அது ஜலம் ஆத்துல ஜலத்தை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணணும். எங்க போறது இல்லையா? வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணியில தான் அபிஷேகம் பண்றோம். இப்படி எல்லாம் தேவ அபராதங்கள் நிறைய பண்றோம். ஆனா நீங்க தான் இது எல்லாத்தையும் கொடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அப்படின்ற அர்த்தத்தை சொல்லக்கூடிய மந்திரம். அதுக்கப்புறம் மனுஷ பிரதஸ்தா, மனிதர்கள் செய்யும் காரியங்கள்னால எத்தனையோ பாவங்கள்லாம் வருது இல்லையா? அவன் எடுத்துட்டு வரும்போது 2 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துட்டு போறான் இல்லையா? நம்ம கூட்டிட்டு போகும்போது அவன்கிட்ட நம்ம ஒரு 5 ரூபாய் குறைச்சி வாங்கிக்கிறோம். அவன் கூட இன்னும் கொஞ்சம் போடியா அப்படின்னு சொல்றான். அவனும் அவசரத்துல போட்டான். எப்படி இருந்தாலும் பாவம் தானே. அவங்ககிட்ட போய் குறைச்சிக்கிறது, அதெல்லாம் அவங்ககிட்ட அதிகம், அவனுக்கு நம்ம ஏமாறுறது, எத்தையோ ஒரு விதத்துல மனுஷர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை ஏற்படக்கூடிய ஏனசா, அதையெல்லாம் அவை ஜனமசி ஸ்வாஹா, அதற்கெல்லாம் பரிகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்வாஹா அப்படின்னாக்க அந்த ஆகுதியும் கொடுப்பதன் மூலமாக பண்ணக்கூடிய நமஸ்காரம். சொதானாக்க சுதா நமஹா ஸ்வாஹா நமஹான்னு நம்ம சொல்லும் போது பிதுகிருத ஜெயினசோவை ஜனமசி ஸ்வாஹா, பிதுகளை குறித்து செய்யக்கூடிய காரியங்கள் இல்லையா? அதற்கும் நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? இங்க பாருங்க, அதற்கு அந்தந்த சில சமயத்துல பித்ருக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களை தேவர்களாக பாவித்து வாகான்னு சொன்னோம். சில சமயத்துல பித்ருக்களாக வரும்போது சோதான்னு சொல்லணும். எல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல. ஆச்சாரம் என்ன பண்ணி வைக்கிறாரோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பண்றோம். இப்படி இதனால வரக்கூடிய பாவங்கள் ஏதாவது இருக்குமேனா அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பரிகாரம் பண்ணி எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அதற்கு பிறகு ஆத்மகிருதேன எனக்காதி போனோன்றதுக்காக எல்லாரையும் வீட்டுப்படுத்த சீக்கிர நைவேத்தியங்கள் ஆதி போனோமா அப்படின்னு பாருங்க. அது ஆத்மார்த்தம் தானே. இப்படி எல்லாம் என்ன நமக்காகவே செய்யக்கூடியது. அவளுக்கு காரியம் ஆகணும்ன்றதுக்காக அவ சீக்கிரம் நமஸ்காரம் பண்ணி கொடுங்க, கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்மள நடக்கும். இல்ல பூஜை பண்ணி இதுவும் நடக்கும். மொத்தத்துல அவளுடைய ஆத்மாவுக்காக எல்லாம் பண்றோம் பாருங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் தானே. அந்த பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அந்நியகிருத செய்தசாவை ஜனமசி ஸ்வாஹா, பிறர் செய்த காரியங்கள் அதை திட்டே போறது. அங்க எப்படி சுத்துக்காம பாதி திட்டே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எத்தனையோ காரியங்களை பண்ணா ஐயோ பக்கம் அதிகரிச்சு இன்னும் உப்பெல்லாம் கரெக்டா போட்டாலான்னு சாதத்துக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ நினைச்சுட்டே நைவேத்தியம் பண்றோம் இல்லையா? இப்படி இன்னும் செய்த காரியத்துல புற கண்டுபிடிச்சு பண்ணக்கூடிய பாவங்கள் பண்ணிக்கிறோம். அதையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆத்மகிருதா இல்லையா? நாங்க பண்ண பாவத்துக்கு ஒரு பரிகாரம், பிறர் செய்த காரியங்கள்னால ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு ஒரு பரிகாரம், எங்களை சார்ந்தவர்களே செய்யக்கூடிய பரிகாரம். முன்பே எவ்வளோ 35 வருஷமா சாமம் வாங்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சாப்பாடு பூஜிச்சு இல்லையா? அதுவும் இருக்கு. அதுல இருந்து காப்பாற்றணும். இவ்வளவுதான் யோசிக்கிறது. ஆத்மகிருதஸ்ய ஏனசா, அந்நியகிருதஸ்ய ஏனசா, அஸ்மத்கிருதஸ்ய ஏனசா. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, பகல்ல இரவுல என்ன பாவத்தை செய்துள்ளோமோ அதுக்கு பரிகாரமாக அப்புறம் கனவிலையும் விழிப்பிலையும் என்ன பாவங்கள் செய்திருக்காமோ அதையெல்லாம் பரிகாரமாக செய்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக உங்களுக்கு ஒரு ஆகுதி. ஆழ்ந்த தூக்கத்திலையும் விழிப்பிலையும் என்னெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்துல ஒண்ணுமே செய்திருக்காருன்னு சொல்றாரு. தூக்கக்கூடாத நேரத்துல தூங்கிடுது இல்லையா? ஆழ்ந்த தூக்கத்திலேயே ஆழ்ந்த தூக்கத்துல நான் ஒண்ணுமே செய்தி சொல்லக்கூடாது. நீங்க சரியான சமயத்துல எழுந்துக்க முடியாம ஆழ்ந்த தூக்கத்துல மாட்டிட்டீங்க. அதனால வந்த பாவங்கள், விழிப்பினால வந்த பாவங்கள் இல்லையா? அது சரியான நேரத்துல தூக்கி சரியாக இருக்காம
பண்ண அந்த பாவங்கள் எதெல்லாம் சத்ரும எதெல்லாம் நாம செய்திருக்கிறோமோ சத்திய அவை ஜனமசி அவை எல்லாவற்றையும் நீங்கள் பரிகாரமாக இருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு தெரிஞ்சு விஷயம் தெரியாம சில பாவங்களை பண்றோம், சில பாவங்களை தெரிஞ்சேதான் பண்றோம். அப்புறம் சாமி என்ன கோச்சுக்கா போற போங்க விட்டுங்க நம்பாள் அப்படின்னு நம்பாள் தான் சொல்லிட்டே நம்ம தப்பு எல்லாம் பண்றோம் இல்லையா. இப்படி தெரிஞ்சு பண்ணக்கூடியது தெரியாம பண்ணக்கூடிய பாவங்கள் எவற்ற அதுக்கெல்லாம் பரிகாரமாக இந்த மந்திரம் அமைகிறது. அது மட்டும் இல்ல அவேதனமசி ஸ்வாஹா பாவங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன சார் தம்மையை இதை தவிர எனக்கெல்லாம் எப்படி இருக்கு நம்ம சரியாவது பண்ண முடியாது. மனசா வாச்சா கர்மனா சாத்தியம் பிரத்யாம் அவஸ்தவலம்பு தம்மை வேற ஏதாவது விட்டு போயிட்டு இருந்ததுன்னா அதையும் கணக்குல இருக்குங்க. ஏனசகா இதை தவிர பாவங்கள் ஏதேனும் அவை அனைத்திற்கும் அவைய ஜனமசி ஆக நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, பரிகாரமாக இருக்கின்றீர்கள் அல்லவா, கருணாமூர்த்தியாக இருக்கின்றீர்கள் அல்லவா. அதனால் உங்களுக்கு பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இதற்கு பிறகு பசு பிரார்த்தனா மந்திரம். பசு பிரார்த்தனா மந்திரம் அப்படின்னா தேவர்களையும் பசுக்களையும் நாம வணங்குவது. யஸ்வோ தேவா சக்ரும ஜிஹ்வயா குருமனசா போ பிரயுதி தேவஹேடனம் அராவாயோ நோ அபிதுஷ்டுநாயதே தஸ்மின் ததேனோ வசபோ நிதேதன ஸ்வாஹா. யஸ்வோ தேவா சக்ரம தேவர்களே, நாங்கள் தேவர்களை அவமதிக்கிற மாதிரி எத்தனையோ செயல்கள்லாம் பார்த்திருக்கோம். அது என்ன சொல்லிருக்கு அப்படின்னா கருப்பு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு பூஜை பண்ணக்கூடாது சொல்லியிருக்கு. ஆனா காலத்துல அதெல்லாம் அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை இன்சல்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வேத மந்திரமான ஸ்ரோத கர்மா இருக்கு. ரொம்ப நாள் மழை வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு யாகம் பண்ண இஷ்டி பண்ணணும். அது என்ன பண்ணா வருஷத்துக்கு நல்ல வருஷம் வரணும் வேண்டும் என்றால் அதுக்கு என்ன காகிக பயிற்சி அப்படின்னு சொல்லு. அது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கருப்பு வேஷ்டி கட்டின்னு தான் எல்லாரும் பண்ணணும். அதுக்கப்புறமா அளவனமா சாப்பிட்டு பண்ணணும். லவணத்தோட சேர்த்து சாப்பிட்டுதான் நல்ல செம்பா பூஜை எல்லாம் பண்ண முடியும். நீங்க உப்பு போட்டுக்காம சாப்பிட்டு வச்சுங்க, நீங்களே டயர்டா இருக்கீங்க, பிளஸ் நீங்க கருப்பு வேஷ்டி வேற கட்டிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் சாமிக்கு யாகம் பண்ணுன்னா ரொம்ப வெறுப்பாடுவாங்க. எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் மழையை கொட்டுவாங்க அப்படின்னு வேதத்துல இருக்கு இல்லையா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய தேவ ஹேளனம்னு பேரு. மாதிரி இப்ப கட்டணாக்கா என்ன அர்த்தம், பகவானை இன்சல்ட் பண்ணுவோம் பாரு அவங்க வச்சிருக்கேன் எங்களுக்கு இப்படி பொறுக்கிறியா முன்னே நாங்க ஏதாவது பண்றோம் வெள்ளாய்ப்பாவத்தை வச்சு கட்டிட்டு நாங்கெல்லாம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாம உங்களை வேற விதமா பண்ணாருனாக்கா அவருக்கு கோபம் வந்து பிடிச்சிட்டு கொட்டுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு வேதத்துல. இப்படி எதுக்கு சொல்ல வந்தா இப்படியாக நிறைய விஷயங்கள் பகவானை ஹேளனம் பண்றது. ஹேளனம் அப்படின்னால ஹேளனம் அப்படின்னால ஒண்ணு இல்லையா. இப்படி ஹேளனம் பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் நாங்க. ஜிஹ்வயா யஸ்வோ தேவாஹா குருமனசா ஜிஹ்வயா சக்ரும இல்லையா. நாவினாலோ மனசுனாலேயோ இல்லையா. அதுவும் எப்பேற்பட்ட கம்பீரமான மனசு படைத்ததான குரு மனசா வா அப்படின்னா நிச்சயன்ற அர்த்தம். பிரயுதா தேவஹேளனம். பிரயுதம் அப்படின்னா அயுத்தம் அப்படின்னா 10,000. பிரயுத்தம்னா அநேக 10,000 அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னா அசங்கியா அப்படிங்கிற அர்த்தம். எத்தனையோ கணக்கில் அடங்காத தேவ ஹேடனம். நாங்க எவ்வளவு இன்சல்ட் பண்றோம் தெரியுமா பகவான. ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் இல்லையா. எவ்வளவு பிழைகள் எல்லாம் நம்ம 100 கணக்குல 1000 கணக்குல நம்ம பகவான் இன்சல்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணணுமோ அப்படித்தானே எந்த பூஜையா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம பூஜையெல்லாம் நம்ம பண்ற ஜபங்கள், நம்ம பண்ற பூஜை, நம்ம பண்ற சந்தியாகரமா ஏதாவது யாராவது ஒருத்தன் இந்த உலகத்துல 100% இல்லை 100% யாருமே தோணல. அப்படி சொன்னாலே அது செருக்கு வேற. அப்படி சொன்னதுனாலே அவங்க அதுவும் முடியாது. இப்படி இருக்கிற காலத்துல நம்ம பண்ணிட்டு எவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டாமா.
அதுதான் ஹே வசவா, ஹே குரு மனசா. என்ன இப்போ பெரிய மனசோட இருக்கக்கூடிய பெரிய மனசு படைச்சவன் தான் என்ன அர்த்தம்? நீங்க மன்னிக்கிறதுக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பெரியவர், ரொம்ப பெரியவர் அவர். அப்படியே மகான்னா என்ன அர்த்தம்? நீங்க கொண்ட தப்பெல்லாம் அவர் கணக்கிலேயே எடுத்து மன்னிக்கக்கூடிய சுபாவம் ஏற்று அவனாலும் தெரியும். அப்பேற்பட்ட மகன்தான் இருக்கக்கூடியவர் தானே தேவர்கள். அப்படிப்பட்ட இந்த தேவர்களே ரசிக்கலே நாங்கள் இப்பயா நாட்டினாலேயும் உடம்பினாலேயும் சற்றும செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கம்பீரமான மனசு படைத்த தேவர்களை அவமதிக்கக்கூடிய எந்த பிழைகள்லாம் நாங்களை செய்தோமோ அலாவா யோன அபிதுஷவனவத்து சரதி துஷவனாயத்தே. அது நாங்கள் செய்த எங்களை தொடர்ந்து துன்புறுத்தக்கூடிய செயல்கள் இதெல்லாம் அவாவா எங்களை நோக்கி நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் இப்ப என்னவா வருது? அவாவா என்னை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. யஹா நகா எங்களை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய துஷுநாயத்தே. அது என்னன்னா கெட்ட செயல்கள் எல்லாம் எங்களை நோக்கி தண்டிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பின்னே எது தது ஏனஹா இந்த பாவங்களை எல்லாம் ஏ வசவஹா ஏ வசுக்களே இதே அதே இதே தனஸ்வாஹா மரண நிவர்த்தகமாக இருந்து கொண்டு இவைகளை எல்லாம் நீங்கள் எங்களை சகித்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சகிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? நிதனம் அப்படின்னாக்க நிதேதனம்னாக்க மரண பிரவர்த்திகமாக இருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண இதெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை. சப்த மருத்துவதானாக வாயோகோ தேவதா அப்படின்னு சப்த மருத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய வாயு தேவதையே எங்களுக்கு இது எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த மந்திரம் சத்தியான மந்திரம். நாளைக்கு நமக்கு வரக்கூடிய ஆவணி ஆவட்டத்தை பொறுத்து வரக்கூடியதான ஒரு மந்திரம். காமோகாரிஷீ நமோ நமஹ. காமோகாரிஷீத் காமக்கரோதி நாஹம் கரோமி காமக்கர்த்தா நாஹம் கர்த்தா காமக்காரயிதா நாஹம் காரயிதா ஏஷதே காமகாமாய ஸ்வாஹா. காமோகாரிஷீத் மஞ்சுரகாரிஷீத் ஜப மந்திரம் ஒவ்வொரு ஆவணத்தை நம்ம பண்ணிருக்கோம். அந்த மந்திரமானது எப்படி வரும்? காமோ காரிஷீன் மஞ்சுர காரிஷீன் நமோ நமஹான்னு வரும். அந்த இத்தானது இன்னாக ஆயிடும். எதுக்காக? மான்ற பதம் வந்தது. ஏன்னா மான்ற எழுத்து வந்தா காமோ காரிஷீன் மஞ்சுர காரிஷீன் வந்தாலும் அது நாவா மாறிடும். ஆகையினால காமோ காரிஷீன் மஞ்சுர காரிஷீன் நமோ நமஹான்னு சொல்லுவோம். ஆனா பிரிச்சு சொல்றதா இருந்தா காமோ காரிஷீத் மஞ்சுர காரிஷீத் இல்லையா? காமன் தான் பண்ணிட்டு அகாரிஷீத் எல்லா எது செய்தது? காமம் தான் செய்தது. அகாரிஷி காமம் செய்தது, மன்யு செய்தது, நான் செய்யவில்லை, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அந்த தேவதையின் தூண்டுதல்னால நான் வாழ்றதெல்லாம் காரணம். எல்லா தேவன் தான் காரணம். என் கண்ணு பாக்குறதுக்கு மூக்கு பாக்குறதுக்கு எல்லாக்க நான் செய்யற தப்புக்கும் அவர் தான் காரணம். இல்லையா? தைரியம் வேணும். அதனால அவரால் பண்ணிட்டு இனிமே ஜாக்கிரதையா இருக்க அப்படின்னு நமஸ்காரம் பண்றேன் இல்லையா? கோபத்தினாலையும் மன்னிவனாலையும் நான் வச்ச வேதத்தியங்கத்தெல்லாம் விட்டுட்டு ஐ எம் சப்போஸ் டு டூ 24 hours வேதத்திலேயே இருக்க வேண்டிய ஆள். அதெல்லாம் சம்பாதிக்கலாம் போயிட்டு அங்க இங்க போயிட்டு சினிமா ஓட்டி எல்லா இடத்துக்கும் போய் அத்தனை பாவங்களும் பண்ணிட்டேன். தெரியுது என்னமோ அசகத்தனம் தான் தெரியுது. நானா பண்ணேன், என்ன அந்த சமயத்துல பண்ண வச்சது சுவாமி. கோபம் வரக்கூடாதுன்னு தான் ஒரு வரையும் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரலே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. ஜானாமி தர்மம் ஜானாமி அதர்மம் இருந்தாலும் என்னால முடியாது. துரியோதனன் சொன்னாலும் இல்லையா, கிருஷ்ண பரமாத்மா பெரிய ஆள் தான், தர்மம் எனக்கும் தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்துல மாத்திரம் என் பிரதர்ஸ் விஷயத்துல மாத்திரம் கசின் விஷயத்துல மாத்திரம் என்னால கண்ட்ரோல். அவங்களுக்கு ஒரு தள்ளி காசு கூட போக மாட்டேன். ஒரு ஊசி முனை என்னாலும் கூட கொடுக்க முடியாது என்னால. அப்படி ஒரு கோபம் வருது. என்ன பண்றது? மஞ்சளக்காரிஷி இப்படி காமோ காரிஷி காமத்தினால செய்யப்பட்டது, மன்யுவனால செய்யப்பட்டது. காமோ காரிஷி மன்யுவோ செய்தது. இந்த காமத்தையும்
கோபத்தையும் போக்கக்கூடிய மந்திரம் இது. நாசகீய சூக்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிராமணத்துல வரக்கூடிய மந்திரமாக இருக்கு. காட காமா அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்துக்கு அபிமான தேவதை. அந்த தேவதையை பார்த்து நம்ம சொல்றோம், அம்மா காமத்துக்கு நல்ல ஆசையெல்லாம் கொடுத்துமா, நீ பாட்டுக்கு என்ன மாற்றி விட்டுறாது, கெட்ட ஆசையெல்லாம் கொடுத்து எனக்கு வரக்கூடிய ஆசையெல்லாம் நல்லதாக ஆசைக்கும். ஆனா நீ என்ன கரெக்டா ரெடி பண்ணிட்டு வந்தேன்னாக்க நானும் ஒரு சின்சியரா அட்டம் பண்றேன். சௌத்த ஸ்மார்த்த நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் அப்படின்னு தான் போட்டுக்கிறேன். என்ன பண்றது, இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ஏத்த மாதிரி காமதேவதி, காமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாலே என்ன நீ காப்பாத்து அப்படின்னு. காமஹா அகாரிஷீத் நமோ நமஹா. காமஹா அகாரிஷீத், காமன் தான் எல்லாவற்றையும் செய்தது. அதனால அதுக்கு காரணமாக அபிமானி தேவதையா இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம் பண்றேன். காமஹா அகாரிஷீத் காமக் கரோமி நாகம் கரோமி. காமன் தான் காமக் கரோதி, காமன் தான் செய்கிறது. நான் அகம் கரோமி, அகம் கரோதி இல்ல, நான் அகம் கரோமி, நான் பண்ணல. காமக் கரோதி நாகம் கரோமி, அது பண்ணதெல்லாம் அந்த காமம் தான். எனக்கு கெட்ட நேரமும் கெட்ட செயலும் அந்த ஆசைதான் சார் எனக்கு தப்பு பண்ண வச்சது. நான் பண்ணல. உண்மையிலேயே போறேன் நல்ல தொழில இருக்கும்போது சாத்வீகமா இருக்கும்போது உங்களதான் நாடுகிறேன். அதையும் நீங்க கணக்குல எடுத்துங்க. நான் நல்லா வந்தா என்னவோ அசத்தலாம் அவன காமக்கர்த்தா, அது காமம் செய்தது. நான் பண்ணேன்னு நினைச்சுக்காத. நாகம் கர்த்தா, நாகம் கர்த்தா. அப்ப யார் பண்ணது? காமஹா காரகிதா, அதை பண்ணது காமம் தான் சார் செய்விக்கிறது இல்லையா? நாகம் காரகிதா, நான் செய்யக்கூடிய எல்லாம் தோன்றது இல்லை. நான் எப்போதும் நம்பர் தான் நினைக்கிறேன். அது நடக்கிறது. நாகம் காரகிதா சார். ஏசத்தே காம காமாயசாக, இப்படி இருக்கக்கூடிய காமமே, காமத்துக்கு அதிஷ்டான தேவதையே, உனக்கு ஹோமம் செய்கிறேன், நமஸ்காரம் பண்ணுகிறேன். என்னை உன் பிடியில் இருந்து தயவு செய்து விடுவிப்பாயாக. காமோ காரிஷி நமோ நமஹ. காமோ காரிஷி காமக்கரோ கரோதி நாகம் கரோ காமக்கர்த்தா நாகம் கர்த்தா காமக்காரயிதா நாகம் காரயிதா ஏசத்தே காம காமாய ஸ்வாஹா. அதே மாதிரியே காமம் வந்ததுன்னா இதுக்கு ஒரு ஜாயிண்ட் இல்லையா? இதையும் நீங்க சேர்த்துக்கணும். மன்யுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கோபம் எதுக்கு வருதுன்னு தெரியாது. திடீர்னு கோபப்படக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறான் இல்லையா? படிச்சதுக்கு அழகு, படிச்சவன்னா என்ன அர்த்தம்? கோபமே தானே அழகு. ஆனா படிச்சவாளுக்கு தான் நிறைய கோபம் வருது. பெரிய பெரிய எல்லாம் கோபம் வருது, கோபம் வருது. என்ன பண்றதுன்னா அது அந்த கோப தேவத்தை அனுத்து அவளை அப்படி அந்த போட்டு அடிக்கிறது அந்த சமயத்துல போய். அதனால அதுக்கு ஒரு பிரார்த்தனை. மஞ்சுரகாரிஷி நமோ நமஹ. இல்லையா? தேவர்களே உங்களுக்கு நமோ நமஹ, மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எதுக்கு? மஞ்சுரகாரிஷி, கோபம் தான் செய்தது. மஞ்சு கரோதி நாகம் கரோதி, எல்லா பிழைக்கும் காபம் கோபம் தான் காரணம் சார். கோபம் செய்கிறது, நான் செய்யவில்லை. மஞ்சு கர்த்தா, இந்த செய்பவர் யார் தெரியும்? செய்தது யாரு? அவர் தான் செயலாளி. யாரு? நான் இல்ல, கோபம் தான். கோபம் தான் செயலாளி. நாகம் கர்த்தா மன்யுக்காரை, நான் கர்த்தா இல்ல, நான் எந்த செயலும் செய்யவில்லை. செய்ததெல்லாம் அந்த கோபத்தினுடைய அந்த தேவத்தை தான் செய்தது, நான் செய்யவில்லை. மன்யுக்காரை தான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மஞ்சு தான். கோபம் அந்த சொல்லுவாருக்கான அவன் தான் என்ன இப்படி பண்ண சொன்னான். நாகம் காரைத்தா, நான் ஒண்ணுமே பண்ணல சார். அதனால இதை நீங்க கணக்குல எடுத்துட்டு ஏசத்தே மன்யோ மன்யவே சுவாஹா, இது என்ன கணக்குல எடுத்துங்க. மன்யுவே, கோபமே உட்கொண்ட மஞ்சு தேவதையே, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். இதுவே நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு கோபுரம். இது இதோட முடிக்கணும். ஏன்னாக்கா நாளைக்கு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம நினைக்கலாம் காமோ காரிச்சின் முக்கிய காரிச்சின் நமோ நமஹ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த கோபத்தினாலேயும் காமத்தினாலேயும் வேத அத்தியனம் பண்ணாம விட்டார். இது பிரதம சிராவணி இருக்கக்கூடிய காலாளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு இது கிடையாது. காமோபாரி செய்ய முடியாது. அடுத்த வருஷத்துல நான் அவன் பண்ணோம். முதல் வருஷம் மசுரம் போனல் போட்டதுக்கு அவங்க வேதமே கத்துக் கொடுக்கல. அவன் எங்க வேதம் ஓதாம கோபத்தினாலையும் காமத்தினாலையும் தப்பு பண்ணா, அதனால அவனுக்கு அது கிடையாது அப்படின்னு போடுறது இல்லையா? இப்படி காமோகாரிசி மகிரகாரிசி நமோ நமஹான்னு நாளைக்கு சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தினுடைய அது பிரீஃப் வெர்ஷன் தான் அந்த வெர்ஷன்ன்றதை புரிஞ்சுக்கணும். காமோகாரிசி நமோ நமஹ. காமோகாரிசி காமக்கரோதி நாஹம் கரோ காமக்கர்த்தா நாஹம் கர்த்தா காமக்காரயிதா நாஹம் காரயிதா ஏசதே காமகாமாய ஸ்வாஹா அப்படின்னு
மந்திரம் தான் ஆமோகாரிஷின்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் மஞ்சுரகாரிஷின்னு நமோ நமஹ, மஞ்சுரகாரிஷி மஞ்சுக்கரோதி நாஹம் கரோமி மஞ்சுக்கர்த்தா நாஹம் கர்த்தா மஞ்சுக்காரிதா நாஹம் காரிதா ஏஜதே மஞ்ஞோ மஞ்ஞவே ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தினுடைய சுருக்கம் நாளைக்கு நம்ம சொல்ல போறோம்ன்றத இதை பார்க்கறதுக்கான இதற்கு பிறகு விரஜா ஹோமம், வைராக்கியம் வர வேண்டியதற்காக, சன்னியாசம் வாங்குவதற்காக அவர்கள் அன்னைக்கு இந்த எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க. சன்னியாசம் வாங்கும் போது ஏன்னா அவர்களுக்கு இனிமே பூனை கிடையாது. பூனையில கை காய்ச்சுன்னா இவ்வளவு நாள் அவருக்கு கஷ்டப்படுத்திருந்தா ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் 3 கற்று இருந்தது இல்லையா? தத்துவம், வைஜத்து, சமஸ்தங்க இந்த குணங்கள்லாம் அவருக்கு இனிமே கற்றுக் கொடுத்தாது. சன்னியாசி எடுத்து போட்டாங்க. குருவி இருக்கிற வரைக்கும் எல்லா காரியமும் பண்ணணும், ஜபங்கள்லாம் பண்ணணும், சிகாயை வசக்கு எல்லாம் பண்ணணும். இனிமேல் பட்டு அந்த சீட்டையை வெட்டி ஆச்சுனாக்க, மொட்டை ஆச்சுனாக்க ஒரு உபாசனையும் கிடையாது, ஒருவும் கிடையாது அவருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் குழந்தைலேருந்து அது எவ்வளவு நாள் பாருங்க. 7 வயசுல ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு சுமார் 60 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஜபங்கள்லாம் பண்ணிட்டு திடீர்னு நாளையில இருந்து நீ காயத்ரி பண்ணக்கூடாதுன்னா அதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்டே கிடையாது. நாளையில இருந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னா கூட புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நாள் காத்தாலையும் மத்தியானமும் சாயங்காலமும் காயத்ரி பண்ணியிருந்தால நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்ன எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சொல்லக்கூடிய விரஜா ஹோம மந்திரங்கள். இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.